ஹலோ யூஸ் இந்த வீடியோவில் உங்களுடைய மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், இல்லைனா அப்படின்னா நீங்களே கூட உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே. நீங்கள் வந்து ஒரு அளவு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே வந்து அது வந்து யூஸ் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து டர்ன் ஆஃப் ஆகிடும். அப்படியே உங்களுடைய மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, ஸோ அவங்க வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு அளவு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தேவையான டேட்டா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அலாட் பண்ண அந்த டேட்டா மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க. செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணாலும் ஓகே, எப்படி இல்லைனா டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கியர் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷனே தனியாக இருக்கும், அதை வந்து கரெக்டாக வந்து ஃபைன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டேட்டா லிமிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட மொபைலில் வந்து செட் டேட்டா லிமிட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்கேன், டேட்டா லிமிட் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸ் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து செட் பண்ணி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சிலதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இதை விட வந்து நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ அந்த மாதிரி வைக்கணுன்னா கூட இந்த கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த எத்தனை எம்பியோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே எம்பியாக இருந்தாலும் சரி ஜிபியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதோசம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 MB மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 10 MB ஓகே செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஹாட்ஸ்பாட்டை. ஆன் பண்ணி நான் வந்து வேறு ஒரு டிவைஸில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படியே இப்போ லைவாக. நீங்கள் வந்து டேட்டா லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ அந்த டேட்டா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து ஆஃப் ஆகிடும். அப்படியே உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு இன்டிமேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும், யூ ரீச்ட் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் டேட்டா லிமிட் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும், ரீசெட் ஹாட்ஸ்பாட் அப்படின்னா எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட் வந்து எகெயின் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் சேம் அதே ப்ராசஸ் மறுபடியும் வந்து அந்த லிமிட் வந்து செட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எகெயின் வந்து இதே மாதிரி இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து வரும், ஒரு மெசேஜ் மாதிரி வரும். சப்போஸ் வந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவ்வளோதான் ஃபைன், அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டும் ஆஃப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்ம இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக உங்களோட மொபைலில் நீங்கள் வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லிமிட் செட் பண்ணுறது. மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் வந்து டேட்டா லிமிட் செட் பண்ணுறது தான். உங்களுக்கு தேவையான டைமில் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய டேட்டா யூசேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, அப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll be back with another interesting video. See you there.